ஏழுமலையானுக்கு 80 கோடி சொத்துக்களை எழுதி வைத்த நடிகை. விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்தவர் வசுந்தரா தேவி. இயக்குனர் ஸ்ரீதர் அவரை காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகப்படுத்தினார். வைஜெயந்தி மாலாவின் தாயார் பெயரும் வசுந்தரா தேவி என்பதால் இவர் பெயர் மாற்றப்பட்டார். 1964இல் காதலிக்க நேரமில்லை படம் வெளியான பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பட வாய்ப்புகள் குவிந்தன. 46 ஆண்டுகள் ஓய்வே இல்லாமல் நடித்தவர் தான் சம்பாதித்த பணத்தில் சென்னை டி நகரில் சொத்துக்கள் வாங்கி குவித்தார். ஆனாலும் அந்த சொத்துக்களை அவரது உறவினர்கள் ஏமாற்றி அபகரித்தனர். அவற்றை மீட்க நீதிமன்றத்தை நாடினார். வழக்கில் வெற்றி பெற்றால் திருப்பதி ஏழுமலையானுக்கு அனைத்து சொத்துக்களையும் எழுதி வைப்பதாக வேண்டிக் கொண்டார். வழக்கில் வெற்றி பெற்று 80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை திருப்பதி ஏழுமலையானுக்கு எழுதி வைத்தார். சினிமாவில் ஓய்வில்லாமல் கொண்டிருந்ததால் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதையே அவர் பெற்றோர் மறந்தனர். தற்போது தங்கையின் குடும்பத்தோடு வாழ்ந்து வரும் அவர் சினிமா பெயர் காஞ்சனா.